டேய் வீட்டுக்கு சீக்கிரம் வாடா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியே சுத்தினு இருக்காத. சரிப்பா. ஹாய் மச்சான். வா மச்சி. ஹலோ சொல்லுடி. எங்கப்பா இருக்க? தோ என் ஃப்ரெண்டும் கூட வெளியே போலான்னு. கூட போக டைம் இருக்கு, ஆனா ஏன் கூட வர உனக்கு டைம் இல்லையா? ஏய் எப்ப பாரு சும்மா நோய் 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 கத்திக்கிட்டே இருக்காத. கொஞ்சம் ஃப்ரீடம் கூட. ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுறேன் வை. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத மச்சி. யாழ் தான் எப்ப பாரு நீ எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. பரவாயில்ல விடுறா, அதுல போய் என்னடா இருக்கு. ஹலோ சொல்லுமா. எங்கப்பா இருக்க? இதோ இங்கதான் ஃப்ரெண்டு யோகாவை பார்க்க வந்தேன். சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு சொல்ற, அவங்க கிட்ட பேசிட்டு ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடு. சரி ஓகேம்மா. யாரா வாளா? ஆமாடா. என்ன அவளையும் ஆள் மாதிரியே கத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கீங்க, அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிட சொன்னாடா. வேற ஒன்றும் இல்லை. தான் லவ்வருக்கு ஃப்ரீடம் கொடுக்காத பொண்ணுங்க மட்டும் இல்லைடா, தான் லவ்வரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குற பொண்ணுங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. வா போகலாம். லவ் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க, அந்த லவ்வில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கினாலே அந்த லவ் ரொம்ப அழகாக போகுங்க.